ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை பாப்பமா பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, இனி எங்கடா எனக்கு சந்தோஷம் இருக்கும் போது, எனக்கு சந்தோஷமே கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்கிட்ட முத்தோட அம்மா கேட்குறாங்க, எப்படா நீ மனோஜை கூட்டிகிட்டு வருவ? மனோஜை கூட்டிகிட்டு வாடா, பாவம்டா, அவன் அங்கனால இருக்க முடியாதுடா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தம்மா நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படினாலும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஒரு லெட்ரு கொடுப்பீங்களாம்ப்பா, வக்கீல் கேட்குறாங்க அப்படின்றாங்க. என்ன லெட்டரா அப்படின்னு கேட்குறாங்க அப்பா. கேட்டதுக்கு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு முத்து, அப்பா இந்த கையெழுத்து அவன் தெரியாமல் போட்டுட்டான், இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கல்யாணம் பண்ணாங்கள்ல, அவங்களோட அண்ணன்ட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு உதவி பண்ணுங்கள், பண உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என் வீட்டுக்கார போலீஸ் ஸ்டேஷனில் சீட்டிங்கில் கையெழுத்தில் உள்ளே வச்சுருக்காங்க, அதுக்காண்டி உங்களால் முடிஞ்சது ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ வேணுமான்னு கேட்குறேன். ஒரு 10 லட்சம் வேணும்னு. 10 லட்சத்துக்குலாம் எனக்கு வசதி இல்லைம்மா, வேணா 5 லட்சம் தாரேன் அப்படின்னு 5 லட்சம் தாரேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, முத்தும் மீனாவும் சேர்ந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, சிந்தாமணி அம்மா என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், அந்த தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம், அந்த அம்மா எங்களுக்கும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே எல்லோரும் என் இடத்த வாங்கிட்டாங்க, என் வீட்டை வாங்கிட்டாங்க, நான் 10 ரூபா கடை வாங்கினதுக்கு எனக்கு 100 ரூபா போட்டாங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு பேப்பரை வாங்கி எல்லாத்தையும் எழுதி வாங்குகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சிந்தாமணி அம்மாட்ட ரோஹிணி ஓடி வராங்க. அதுக்கு முன்னையே அவங்க கையால் ஒருத்தர் ஓடி நம்ம மீனா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, உங்களை உள்ளே தூக்கி வச்சுருவாங்களோ, எனக்கு பயமாக இருக்குக்கா, அதனால் நீங்கள் அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு பயந்துக்கு நான் கேஸை வாபஸ் வாங்க முடியுமா? வாங்கி தாக்கா ஆகணும், வேறு வழி இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேன்னு பார்த்து ரோஹிணி ஓடி வராங்க. ரோஹிணி ஓடி வந்தோடனையும் என்னம்மா அப்படின்னு, நான் எவ்வளவோ சொன்னேன் அவர்கிட்ட, அவர் கேட்க மாட்டுறாரு, கேஸ் வாபஸ் வாங்குங்க, நான் அவர்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டுறாரு, நான் என்னால் 10 லட்சம் பணம் பெரட்ட முடியலை, 5 லட்ச ரூபா பணம், இவ்வளோ சீக்கிரம் 5 லட்ச ரூபா பெரட்டிட்டியா, பரவாயில்ல, நீ நல்ல பிள்ளை தான் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, அவருக்கு ஃபோன் அடித்து சிந்தாமணி நீ கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸை வாபஸ் வாங்கினா அவங்களுக்கு சாதகமாக போகுமே, நீ பரவாயில்ல நீ வாங்கு, ஆனால் ரோஹிணி சொன்னனால தான் கேஸை வாபஸ் வாங்கினேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு முத்து மீனா வெளியில் உட்காந்துருக்காங்க. வெளியில் நிற்கிறாங்க. நிற்கையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸை வாபஸ் வாங்குறாரு. கேஸை வாபஸ் வாங்கிட்டு, இந்த ரோஹிணின்ற பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, அந்த பொண்ணுக்காண்டி மட்டும்தான் நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், இல்லைன்னா கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸை வாபஸ் வாங்கினோன்னே மனோஜ் வெளியில் வராரு. வெளியில் வந்தோடனே ரோஹிணியை பார்க்குறாரு. ரோஹிணியை பார்த்தோன்னே ரோஹிணி சொல்கிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா மனோஜ் அப்படின்றாங்க. முத்தும் மீனாவும் தகச்சு போய் நிற்கிறாங்க. என்னடா நம்ம ஒன்று நினச்சேன், இங்கே ஒன்று நடக்குதே அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன ரோஹிணிக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன் இவன் அப்படின்னு முத்து கேட்குறாரு. இருங்கங்க அப்படின்றாங்க. மனோஜும் ரிலீஸ் ஆகிட்டாரு. ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டார். இப்போ மனோஜுக்கு ஃபுல்லுமே முத்துக்கு மீனாவையும் வெறுத்துட்டு தான் ரோஹிணி தான் நல்லவன்னு நினைக்கிறாங்க. இதோட நாடகம் முடிஞ்சிருச்சு.